அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஜென்ம நட்சத்திரம் என்பது ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா கோயிலுக்கு போங்க அப்படிம்பாங்க. இப்ப ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு கோயிலுக்கு போங்க என்பதுக்கு என்னத்துக்கு சொல்லுவாங்க? ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு கோயிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக கோயில் விளக்கு போட்டு வாங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதனால் வரை ஒரு சொல்லாத ரகசியம். சொல்லாத ரகசியம்னா எல்லா மனிதனுமே பணம் வரணும், பொருளாதாரம் வரணும், 2வது நட்சத்திரம் ஆக்டிவேஷன் பண்ணுங்க, 8வது நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உண்மைதான். அப்ப 2வது நட்சத்திரம் என்பது நம்மளுடைய ராசி கட்டத்திலே இருக்கும். 2வது நட்சத்திரம் என்பது ராசி கட்டத்திலே இருக்கும். 8வது நட்சத்திரம் என்பது என்ன சொன்னா நம்மளுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கும். சில நேரம் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும் அல்லது 4ஆம் இடத்துல. இந்த ரெண்டுக்குள்ள ஒண்ணுலதான் உட்கார்ந்துருக்கும். இப்ப இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நாம் தானம் பண்ணினால், ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம தானம் பண்ணினால், அப்ப ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு என்ன தானம் பண்ணணும்? இதுதான் கேள்வி. ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு ஜென்ம நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணினால் பொருளாதாரம் குவியும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியம். இது முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியம். இப்ப நம்ம எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா 2வது நட்சத்திரத்திற்கு உண்டான பொருள், 8வது நட்சத்திரத்திற்கு உண்டான பொருள், அதற்கடுத்து 11வது நட்சத்திரத்திற்கு உண்டான பொருள், 20வது நட்சத்திரத்திற்கு உண்டான பொருள் எல்லாமே பண்ணலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. என்னை பொறுத்தளவில் நான் ஒளித்து வைத்திருந்த ரகசியம், ஒரு 27 ஆண்டுகளாக ஒளித்து வைத்திருந்த ரகசியம், ஜென்ம நட்சத்திரத்தன்று உங்களுடைய உணவை தானம் பண்ணினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எப்ப ஒரு மனிதனுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணும் போது அதற்கு 10வது நட்சத்திரமும் 19வது நட்சத்திரம் உயிர்ப்பு சக்தி பெற்றுவிடும். அதாவது ஜென்ம நட்சத்திரம் என்பது ராசி, 5வது நட்சத்திரம், 5ஆம் இடத்துல என்ன சொன்னா 10வது நட்சத்திரம் இருக்கும். 9க்கு உண்டான பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் 20வது நட்சத்திரம். அப்ப மனித வாழ்க்கையில் ஜென்ம ராசியும், ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடமும், ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடமும் வேலை செய்யும் போது என்ன நடக்கும்னா என்ன சொன்னா நீங்கள் முதலில் சேமமாக மாறுவீங்க. சேமம் என்று சொன்னால் என்னது? நீங்க நல்லா ஆயிடுவீங்க. அப்ப நீங்க நல்லா ஆகும்போது என்ன சொன்னாங்க, நீங்க நல்லா ஆகிறதுக்கு நீங்க நல்லா ஆயிட்டீங்கன்னு என்ன சொன்னாலும் உங்களுக்கு தொழில் மேன்மை, பொருளாதார மேன்மை எல்லாமே வந்துரும்ல. அப்ப நல்லதை கொடுக்கக்கூடியது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தான். ஜென்ம நட்சத்திரத்தை என்ன சொல்லணும், நாம் போற்றி புகழ்வோம். சரி, எல்லாருக்குமே அடுத்த ஒரு கொஸ்டின், 2வது ஆப்ஷன் ஒண்ணு வேணும் அப்படின்னா உங்களுடைய லக்கண புள்ளிக்கு உண்டான அந்த நட்சத்திரம். இது உங்களுடைய பிறப்பின் முதல் கரு. அந்த கரு இது ராசி. நம்ம வெளியே வந்த உடனே சொன்னா நம்மளுடைய மூச்சு காற்றை இழுப்பதுதான் அந்த உடல். ஆனால் உயிர் என்று சொல்லக்கூடியது இந்த உயிரை இந்த ராசிக்கு உண்டான உயிரை என்ன சொன்னா கொடுத்து கொண்டிருப்பது யார் என்று சொன்னால் நம்மளுடைய லக்கண புள்ளி தான்.
இந்த உடலுக்கு உயிரை உடலுக்கு உயிரை கொடுத்து கொண்டிருப்பது நம்மளுடைய லக்கண புள்ளி தான். அதுல இருந்தா வந்து என்ன சார் ராசி எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். லக்கண புள்ளியில இருந்தா ராசி எத்தனாவது ராசியா விழுகுது அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதுல இருந்தா சந்திரன் எத்தனாம் இடத்துல இருக்கான், என்ன இடத்துல இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். அப்ப அந்த உடலுக்கு உயிரை கொடுப்பது யார் என்று சொன்னால் உங்களுடைய லக்கண புள்ளி. இந்த ரெண்டுக்கு உண்டானதில் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் தன்மை இருக்கும். ஆக்டிவேஷன் கண்டிப்பாக தன்மை இருக்கும். அந்த ஆக்டிவேஷன் தன்மையை வந்து என்ன சொன்னா, நான் உணர்ந்த ஒரு விஷயம், என்னுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கிரக நட்சத்திரத்திற்கு உண்டானவர்கள் என்னிடம் 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்கிறவங்க எனக்கு வந்து என்ன சொன்னான்னா, என்னுடைய தேவைகள் என்னுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய நபர்களாக இருக்கும்போது நான் யோசனை பண்ணி பார்ப்பேன். நம்மளுடைய லக்கண புள்ளிக்குண்டான அந்த குருவுக்குண்டான நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா 3 நபர்கள் இருக்கிறார்களே, 3 நபர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் அப்படிங்கும் போது இந்த ஆராய்ச்சியின் முடிவுரை தான் இந்த பதிவு. அப்ப நம்மளுடைய உயிர், நம்மளுடைய உடல், இந்த 2 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரம் உங்களுக்கு வந்து நீங்கள் பரிச்சித்து பார்க்கணும். உடல் நட்சத்திரமா உயிர் நட்சத்திரமா என்பதை நீங்கள் பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய அந்த உணவை நீங்கள் கண்டிப்பாக தானம் பண்ணலாம். அதை அந்த நட்சத்திரம் வருகின்றென்றும் தானம் பண்ணலாம், அந்த கிழமைகளிலும் தானம் பண்ணலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எல்லா மனிதருமே என்ன செய்யணும், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது உங்களுடைய உயிர் புள்ளி நிற்கின்ற நட்சத்திரத்திற்கு நீங்கள் ரெகுலராக தானம் பண்ணி வாருங்கள். நீங்களும் சாப்பிடுங்கள். அப்ப அதாவது வந்து என்ன சொன்னா வந்து ஒரு மரம் என்பது மரம், அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்ற என்ன நடக்கும், அந்த மரம் தலையும், அந்த மரம் வேறு ஒன்றும், அந்த மரம் வந்து பூ பூக்கும் காய் காய்க்கும் என்பது சாஸ்திர விதி. அதனால் ஜென்ம நட்சத்திரம் என்பதும் உயிர் புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரமும் உங்களுடைய 2 கண்கள் என்று கூறி, அந்த 2 கண்களை வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் தாராளமாக உணவை நீங்கள் சாப்பிடுங்கள், மற்றவர்களுக்கு அந்த உணவை கொடுங்கள். இப்ப அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முந்திரி தானம் பண்ணுங்கள், பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யானைக்கு உணவு கொடுங்கள், நெல்லிக்காய் தானம் பண்ணுங்கள், நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பேரிச்சம்பழம் தானம் பண்ணுங்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நாவல் பழமும் பால்கோவா தானம் பண்ணுங்கள், மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தேங்காய் சாதம் தானம் பண்ணுங்கள், திருவாதிரையில் போய் பிறந்தவர்கள் தெருநாய்க்கு உணவு கொடுங்கள், அதான் ஆண் நாய்க்கு உணவு கொடுங்கள், வாழைப்பழம் சாப்பிடுங்கள், புனர்பூசம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூனைக்கு உணவு கொடுங்கள், கரும்புச்சாறு சாப்பிடுங்கள், கரும்புச்சாறு தானம் பண்ணுங்கள். பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எருதுக்கு உணவு கொடுங்கள், அரிசி தானம் பண்ணுங்கள், ஊனமானவர்களுக்கு உதவி செய்யுங்கள், ஆப்பிள் தானம் பண்ணுங்கள். ஆயிலே நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று வாருங்கள், லட்டு தானம் பண்ணுங்கள், முருங்கைக்கீரை தானம் பண்ணுங்கள், நீங்களும் சாப்பிடுங்கள். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எலிகளுக்கு உணவு கொடுக்கலாம், கீரை தானம் பண்ணலாம். பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னா ஆண்டாள் வழிபாடு பண்ணுவதும் லெமன் சாதம் சாப்பிடுவது தானம் பண்ணுவது. உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எருதுக்கு உணவளிப்பது, மாதுளம்பழம் தானம் பண்ணுவது, சாப்பிடுவது. அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எருமைக்கு உணவு கொடுப்பது, ஆரஞ்சு தானம் பண்ணுவது. சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பப்பாளி சாப்பிடுவது, பப்பாளி தானம் பண்ணுவது. சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காஃபி குடிக்கலாம், வேர்க்கடலை தானம் பண்ணலாம், கிறிஸ்மஸ் பழம் சாப்பிடலாம், தானம் பண்ணலாம். விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சப்போட்டா தானம் பண்ணலாம்.
சப்போட்டா சாப்பிடலாம். அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பொது கழிப்பறைக்கு பினாயில் வாங்கி தானம் பண்ணலாம். அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பொது கழிப்பறைக்கு பினாயில் வாங்கி தானம் பண்ணலாம். அது மிக மிக நல்லது. அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா, பனைப்பொருட்கள் என்று சொல்லக்கூடிய நொங்கு சாப்பிடலாம், கருப்பட்டி காப்பி சாப்பிடலாம். கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னா செர்ரி பழம் தானம் பண்ணலாம். அதற்கடுத்து மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பெண்ணாய்க்கு உணவு தானம் பண்ணலாம், கொய்யாப்பழம் தானம் பண்ணலாம், கொய்யாப்பழம் சாப்பிடலாம். புராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குரங்குக்கு உணவளிக்கணும், காளான் தானம் பண்ணணும், சாப்பிடணும். உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அகத்திக்கீரை, பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை தானம் பண்ணுவது, பலாப்பழம் சாப்பிடுவது தானம் பண்ணணும். திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளருக்கு தண்ணீர் ஊற்றுவதும், அகத்திக்கீரை, சீத்தாப்பழம் சாப்பிடுவது மிக மிக நல்லது. அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தக்காளி சாதம் சாப்பிடுங்கள், தானம் பண்ணுங்கள். சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கருப்பு திராட்சை தானம் பண்ணுங்கள், குதிரைக்கு உணவு கொடுப்பது நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாம்பழம் தானம் பண்ணுங்கள், பேங்க் செக்யூரிட்டிக்கு உடை தானம் பண்ணுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பசுமாற்றுக்கு உணவு கொடுங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யானைக்கு உணவு கொடுங்கள், ஊனமானவர்களுக்கு உணவு கொடுங்கள். கொத்தமல்லி சாதம் தானம் பண்ணுங்கள், நீங்களும் சாப்பிடுங்கள். இது நீங்கள் சாப்பிடுவது, தானம் பண்ணுவது, இது ரெண்டையும் ரெகுலரா செஞ்சுட்டு வாங்க. பொருளாதாரத்தில் என்ன சொன்னான்னா ஜென்ம நட்சத்திரத்தில் நாம் தானம் பண்ணினால் 1, 5, 9 என்று சொல்லக்கூடியது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த 1, 5, 9 வேலை செய்யும் போது அந்த 1, 5, 9 9வது இடத்தில் 20வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பரிபூரணம் இருக்கிறது. அதே லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லி வரும்போது அதே 1, 5 நீங்க லக்கண புள்ளிகளுக்கு உண்டான நட்சத்திரத்திற்கு தானம் பண்ணும்போது 20வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு கண்டிப்பாக 20 அந்த இடத்துல என்ன சொல்லலாம்னா வேலை செஞ்சிடும். 19வது நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ 19வது நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகிறது. 19வது நட்சத்திரம் என்பது என்ன சொன்னா ஆதனம் என்று சொல்லக்கூடிய உயிர். அப்ப அந்த ஆதனம் என்று சொல்லக்கூடிய உயிர் நம்மளுடைய மனிதனுக்கு என்ன சொன்னா முக்கியமான தேவையானது. அப்ப உயிர் ஒரு மனிதனுக்கு நன்றாக உயிரோட்டத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த உணவுகளை நன்றாக சாப்பிட்டு பிறருக்கு தானம் பண்ணும்போது நாம் பொருளாதாரத்திலும் எப்பயுமே நீங்க என்ன சொன்ன பணத்தை தேடியே ஓடுகிறீர்கள். பணத்தை தேடி ஓடுவதை விட உங்களுடைய உடலை முதலில் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் இப்ப நான் ஹாப்பினஸா ஃப்ரீனஸா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். வயிறு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, தலை பிரச்சனை கிடையாது, கை கால் பிரச்சனை கிடையாது. அப்ப இதுதான் முதல் தேவை. இந்த முதல் தேவையை நாம் சரி பண்ணிட்டோம்னா ஜென்ம நட்சத்திரத்திற்கு உண்டானதோ அல்லது லக்கண புள்ளிக்கு உண்டான நட்சத்திரத்திற்கு உண்டான பொருளையோ நீங்கள் நான் சொன்னதுல எடுத்துக்கிடுங்க, தானம் பண்ணுங்க, சாப்பிடுங்க. கண்டிப்பாக என்ன சொல்றேன்னா உங்களுடைய வாழ்க்கை இனிக்கும். 9ஆம் பாவம் எல்லா மனிதனுக்கும் ஆக்டிவேஷன் ஆகும். அப்ப லக்கண புள்ளியை இயக்கணும் அல்லது ராசி புள்ளியை இயக்கணும். இந்த ரெண்டுமே என்ன சொல்றான்னா நம்மளுடைய பாக்கியம் அப்படின்ட்டான். பாக்கியவான்யா, அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லக்கிறதுக்கு காரணம் இதுதான். அப்ப ஜென்ம நட்சத்திரத்தில் கண்டிப்பாக உங்களுடைய உணவை சாப்பிட்டோன்னு ஒருத்தனுக்கு வாங்கி கொடுத்தணும். லக்கண புள்ளி ரெண்டையுமே இயக்குங்க, தப்பு கிடையாது. லக்கண புள்ளியில லக்கண புள்ளிக்கு உண்டான நட்சத்திரம் வருகின்ற உணவு சாப்பிடுங்க, தானம் பண்ணுங்க, கண்டிப்பாக சக்சஸ் ஆக மாறிவிடுவீர்கள் என்று கூறி ஜென்ம நட்சத்திரமும் ஜென்ம நட்சத்திரத்தை வைத்து வெற்றி வாகை சூடி விடலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.